வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்டிபிசி சிஜிஎல் டயர் 1 டெஸ்ட் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அதேமாதிரி இப்போ டயர் 1 டெஸ்ட் வந்து போடுறப்போ வந்துட்டு அதிலே நம்ம வந்துட்டு எப்படி நம்ம ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இப்போ இந்த இதில் பார்க்கலாம். அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுமாரி நம்ம சிஜிஎல் டயர் 1 உள்ள நம்ம ஸ்கோர்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே என்னென்ன இதில் மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு நிறையா வந்து மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். இது ஜென்ரலாக சொல்கிற எல்லாமே காமனாக உள்ள பாயிண்ட் தான். மேக்ஸிமம் நிறைய எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண முடியுமோ மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி வீக்லி லைவ் டெஸ்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ வீக்லி லைவ் டெஸ்ட் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்க் வரும். ஸோ அந்த டைமில் கரண்ட்டில் ப்ரிப்ரேஷன் இருக்கிறவங்களில் உங்களோட மார்க் எவ்வளோ, ஓவரால் ரேங்க் எவ்வளோன்னு தெரியும். ஆல் இந்தியா ரேங்க்கெல்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணலாம். அதுலேயுமே வந்துட்டு ஒரு சிலர் மார்க்கே போடாமல் ஒரு சில டைம்லாம் எடுப்பாங்க. ஆல்ரெடி ஒரு 4-5 இயர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக படிக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சிலரும் இருப்பாங்க. ஸோ இதில் வச்சு நீங்கள் கரண்ட் ப்ரிப்ரேஷனில் இருக்கவங்களில் நமக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி இப்போ டெஸ்ட்டு போட்டு முடித்த உடனே எப்போவுமே வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராங் ஜோன் எது, வீக் ஜோன் எது, அதெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அதுமாதிரி எந்தெந்த டைம் கன்சியூமிங் கொஸ்டின், எந்தெந்த டைம் கொஸ்டினுக்குலாம் நம்ம அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி இதுவுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா நிறைய மார்க் டெஸ்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரிவ்யூ பார்க்காம. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டே இருப்பாங்க. அதுமாதிரி பண்ணாமல் மார்க் டெஸ்ட்டு ப்ளஸ் ரிவ்யூ ரெண்டுமே சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு ஸ்கோர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு யார் வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு 5 மார்க் டெஸ்ட்டு ப்ளஸ் 5 டெஸ்ட்டு, அந்த 5 மார்க் டெஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 டைம் ரிவ்யூ பார்க்குறாங்கல்ல, இவங்க தான் வந்துட்டு நிறைய மார்க் எடுப்பாங்க. திடீர்னு 10 டெஸ்ட்டு இப்போ ஒரு நாள் இப்போ வீக்லி வந்துட்டு ஏதாவது ஒரு நாள் நல்லா வந்துட்டு நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியான டைமே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் நல்லா பீக்கில் இருந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 மார்க் டெஸ்ட் கூட போடலாம். நல்லா காலையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோன்னா பண்ணலாம். ஏதாவது வீக்லி 1 டேஸாச்சும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது காட்டிலும் ஒரு 5 மார்க் டெஸ்ட்டு போட்டு அந்த 5 டெஸ்ட்டு வந்து ரிவ்யூ 2 தடவை ரிவ்யூ பாருங்கள். மொதல் தடவை வந்துட்டு ஜஸ்ட்டு என்னென்ன தப்பு விட்ருக்கோங்கிறது, கொஞ்சம் சில்லியாக இருக்க மிஸ்டேக்ஸ் மட்டும் பார்த்துட்டு, செகண்ட் டைம் வந்துட்டு நல்லா இந்த எந்தெந்த கான்செப்ட் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுருங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மார்க் டெஸ்ட் எப்போவுமே வந்துட்டு மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு ஃப்ளோ அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் டச்சில் இல்லாத மாதிரி இருக்கும். டக்குன்னு மார்க் டெஸ்ட்டு ஒரு 5 போட்டோன்னா கரெக்டாக நமக்கு அந்த பழைய ஸ்பீடு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வர மாதிரி வந்துடலாம். நல்லா ஒரு இது கிடைக்கும். அதனால் மார்க் டெஸ்ட் பண்ணோன்னா அது இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஓவரால் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணணும். உங்களோட நீங்கள் டெஸ்ட்டில் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ அதுலேருந்து நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எது நமக்கு வந்து எந்தெந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுறோம், அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓவரால் மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மார்க் டெஸ்ட் ரிவ்யூ வந்து இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே வந்துட்டு மார்க் டெஸ்ட் ரிவ்யூ பார்க்குறப்ப எல்லா கொஸ்டினுமே பாருங்கள். ரிவ்யூ ஆல் த கொஸ்டின்ஸ். அதான் எல்லா கொஸ்டினுமே இப்போ வந்துட்டு ஒரு சிலர் வந்து இன்கரெக்டாக இருக்கிறது, அன்அட்டெம்ப்டட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. எல்லா கொஸ்டினும் கரெக்டு, இன்கரெக்டு ரெண்டுமே இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பாருங்கள். இதிலே வந்துட்டு நம்ம கொஸ்டின்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக அனலைஸ் பண்ணலாம். ஒரு கொஸ்டினுமே இப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டின் என்ன பண்ணியிருப்போம்னா கரெக்ட் அட்டெம்ப்டாக இருக்கும். நம்ம டிக் பண்ணுறப்பே கரெக்டாக போட்டிருப்போம். அதுமாதிரி ரொம்ப கம்மியான டைமில் வந்துட்டு நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு நல்லா ஸ்ட்ராங் ஜோன். இந்த இதிலலாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்கோரிங் மார்க்ஸ் மாதிரி உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா உங்களுக்கு மார்க்கை பூஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ளது. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்துட்டு இன்னொரு டைப் வந்துட்டு நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, இந்த இன்கரெக்ட் கொஷின், அதாவது இன்கரெக்ட் அட்டெம்ப்டில் நம்ம பண்ணிடுவோம். என்ன பண்ணியிருப்போம்னா ஏதாவது ஒரு சில்லி மிஸ்டேக், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கு நமக்கு அது தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு அந்த டைமில் நமக்கு அந்த ஒரு கிளிம்ஸில் வந்து தோணாது. அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் ஒரு கொஷின் வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும். ஒரு 75% கரெக்டாக, அபோவ் 80% கரெக்டுன்னு இருக்கும். ஸோ அபோவ் 75 அபோவ் 80% கரெக்ட்னா பேசிக் கான்செப்ட் கரெக்டாக தெரிஞ்சிருந்தாலே அதெல்லாம் நம்ம போட்டிருக்கலாம். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம விடுவோம். கொஞ்சம் ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அதை வந்து கரெக்டாக பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கொஷின் வந்துட்டு இன்னொரு டைப் வந்து ஸ்கிப்டு கொஷின் வித் லெஸ்ஸர் டைம். நமக்கு தெரியும் இந்த டாபிக் வந்து நமக்கு சுத்தமாகவே தெரியாதுன்னு இருக்கும். அது டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லா அதிகமாக ஸ்கோர் பண்ணுறவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ்லேயே இப்போ 100 கொஷின் இருக்குன்னா இதிலே வந்துட்டு 90 கிட்ட போட்டுருவாங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டாகவும் அட்டன் பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு கம்மியான டைம்லேயும் அட்டன் பண்ணுவாங்க, கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க. ஒரு 10 கொஷின் வந்துட்டு இந்த மாதிரி விடுவாங்க. ஒரு 10 கொஷின் வந்துட்டு ஸ்கிப்டு கொஷினாக இருக்கும், லெஸ்ஸர் டைமாக இருக்கும். ஸோ அவங்க ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு அப்படியே 90ன்னு வரும், நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்கலாம் இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. இதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேருந்து இப்போ ஓவரால் டாப்பராக இருக்கிறவங்க இந்த மாதிரி. ஸோ அந்த டாப்பரில் கொஞ்சம் ஒரு 5-10 பேர் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு இன்கரெக்ட் அட்டெம்ப்ட் இருக்கும், ஒரு 75% 80% டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் மேக்ஸிமம் இப்போ நம்ம ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா மேக்ஸிமம் இந்த 3 லெவலில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இதுக்கு அடுத்து வர்ற மாதிரி நம்ம கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அதே மாதிரி இப்போ வந்துட்டு டைப் ஃபார் கரெக்ட் அட்டெம்ப்ட் கொஷின் வந்து நம்ம கரெக்டாக தான் போட்டிருப்போம், ஆனால் என்னென்னா டைம் வந்து நிறையா எடுத்திருப்போம். ஸோ இப்போ வந்து நார்மலாக வந்துட்டு ஒரு கொஷின் 1 நிமிஷம் எடுத்திருந்தால் பரவாயில்ல, ஒரு 4 நிமிஷம் எடுத்து அந்த கொஷினை போட்டிருப்போம். ஆனால் அந்த கொஷினை போட்டு அது கரெக்டாக இருந்தனால நம்ம அந்த கான்செப்ட் வந்து நமக்கு கிளியராக இருக்காது. இருந்தாலும் வந்துட்டு அந்த கரெக்டாக இருக்கனால நம்ம அதை பார்க்காம போயிடுவோம். பார்க்காம இருக்கப்போ அந்த கான்செப்ட்டில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தேடி பார்த்துட்டு அந்த கான்செப்ட் வந்து நல்லா தெளிவாக்கிடுங்க. அதே மாதிரி இன்கரெக்ட் அட்டெம்ப்ட் வித் மோர் டைம் கன்சம்ஷன். இன்கரெக்ட் அட்டெம்ப்டாக இருக்கும், நிறைய நேரம் டைம் யோசிச்சிருப்போம், டைம் யோசித்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா தப்பாயிருக்கும். ஸோ இதிலெல்லாம் நமக்கு வந்து ஒரு 1/3 நம்ம ஏற்கனவே போட்டதுலேருந்து 1/3 போயிடும். அதேமாதிரி இன்னொரு வந்து ஸ்கிப்டு கொஷின்ஸ், ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம், நமக்கு அந்த கொஷின்ஸ் வந்து அதுக்கடுத்து தெரியாது, இல்லை வராது நமக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி 3 டைப்புமே வந்துட்டு மெயினாக வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா வந்து கான்செப்ட் வந்து ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் நிறையா நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களோட மார்க்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிவ்யூ பார்க்குறப்ப இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம பார்த்து ஏன் இப்படி ஆகுது, என்ன ஆகுதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டைம் ரிடக்ஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஈஸியாக 2-3 கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அட்டன் பண்ண விடாத மாதிரி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணி இந்த 3rd டைப்பில் கொண்டு போகிற மாதிரி போயிடணும். ஸ்கிப்டு வித் லெஸ்ஸர் டைம் இருக்கலாம், அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இதெல்லாம் மாற்றிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். டக்குன்னு அந்த டைமுக்கு அப்படி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மற்ற எல்லா கொஷினுமே பார்க்க டைம் இருக்கும். உங்களுக்கு மார்க் வந்து நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்போம், ஒரு 50% அக்யூரசி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 50% அக்யூரஸிலே வந்து நம்ம கரெக்டு இன்கரெக்டு ஸ்கிப்பும் பண்ணிடுவோம். அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஸோ அதுமாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா, கரெக்ட்லேயே 50% அக்யூரன்சி இருந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸுமே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அதை பார்த்து ஓரளவுக்கு ஓகே இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு டைப் என்ன பிளைண்ட் கெஸ் பண்ணுவோம் எப்போவுமே. நமக்கு என்னன்னே தெரியாமல் டக்குன்னு ஒன்று ஏதாவது கிளிக் பண்ணிடுவோம். ரொம்ப வந்துட்டு ஒரு 10 கொஷின் கண்டினியூஸாக நமக்கு வந்துட்டு தெரியல அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து அப்படியே அப்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு நமக்கு அதுக்கடுத்து வரதெல்லாம் ஐயோ 10 கொஷின் தெரியல, 15 கொஷின் தெரியலன்னு டக்குன்னு அடிச்சிடும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கிளியர் கட்டாக இருங்க. அது உங்களுக்கு அந்த டாபிக் தெரியலையா, ஒரு 10-15 கிட்ட தெரியலையா, அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அந்த டஃப்பாக இருக்க கொஷின்ஸ்லாம் டப்புன்னு ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி அந்த இதுக்கெலாம் வாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு பேனிக் மோடிக்கெலாம் போயிடாதீங்க, ஒரு கிளியர் கட்டாக இருந்துக்கோங்க. ஸோ இது கஷ்டமான கொஷின் தான். ஸோ எல்லாருக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஓவரால் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக யோசிங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணிடுவோம்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த ரீசனிங் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கொஷின்லாம் நமக்கு அட்டன் பண்ணிடுவோம்னு தெரியும், கான்செப்ட்டும் தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் டைம் நிறையா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம திரும்ப வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம திரும்ப வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணால் ஓவராலாக அந்த 100 கொஷின்ஸையும் குயிக்காக பார்த்துருக்கணும். ஸோ இப்போ அந்த 100 கொஷின்ஸையுமே இப்போ நமக்கு டைம் வந்துட்டு ஒரு 1 ஹவர் இருக்குன்னா நம்ம அந்த 100 கொஷின்ஸுமே ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு 2-3 கொஷின் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து இதை அட்டன் பண்ணி ஒரு 3 நிமிஷம் எடுத்தால் கூட ஒரு 3 நிமிஷத்தில் 3 கொஷின் வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து டைம் ஒன்று கால்குலேட்டிவ் வச்சுருப்பாங்க, இல்லைனா அந்த இது வந்து நமக்கு யோசிக்க முடியாதபடி இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த கொஷின்ஸ்க்கெலாம் வர முடியும். அதேமாதிரி எப்போவுமே வந்துட்டு ரிவ்யூ
ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்களே உங்கள் நோட்டில் ஒரு பென்னை வச்சு எழுதுங்க. இதெல்லாமே நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இதெல்லாம் நான் நிறையா அட்டெண்ட் பண்ணிட்டேன், நிறையா மார்க் வருது, அதுமாதிரி வந்துட்டு இதெல்லாமே எனக்கு சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒரு பாதி இது நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு ஏன் நான் இவ்வளோ தூரம் ஃபெயில் ஆகிருக்கேன், இல்லைனா நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வந்துடும். அதேமாதிரி எது வீக் ஜோன், எது ரொம்ப வீக்காக இருக்குங்களோ அது வந்து நிறையா டைம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு டயர் 1ல் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.